பணம் சம்பாதிக்க அதுவும் ஒரு ஞானமான காரியம்தான், அது முட்டாள்தனமான காரியம் அல்ல. வேதவசனம் சொல்லுகிறது, மூடனுக்கு செல்வம் தகாது. சில பேர் என்கிட்ட ஐஸ்வர்யம்லாம் தேவையில்லை பிரதர், அதெல்லாம் முக்கியம் இல்லை பிரதர் அப்படி இப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த வசனம் தான் மனசில் வரும், இருந்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா பைபிளில் போட்டிருக்குது, லக்ஸுரி இஸ் நாட் ஃபிட்டிங் ஃபார் அ ஃபூல். மூடனுக்கு செல்வம் தகாது, மச் லெஸ் ஃபார் அ ஸ்லேவ் டு ரூல் ஓவர் த பிரின்சஸ். நல்லா கவனிங்க, செல்வம் செல்வம் வேண்டாம் அப்படி சொல்ல முடியுமா? ஆனால் மூடனுக்கு செல்வம் தகாது. ஆம்பிளிஃபைடில் நல்லா இருக்குது, லக்ஸுரி இஸ் நாட் ஃபிட்டிங் ஃபார் அ ஃபூல். லக்ஸுரி யாரெல்லாம் ரொம்ப திட்டுறாங்களோ, இவங்க ஆடம்பரம் அப்படின்றாங்களோ, அவங்க ஆமாம்மா, இட்ஸ் நாட் ஃபிட்டிங் ஃபார் அ ஃபூல். எஸ், யூ ஆர் ரைட். லக்ஸுரி இஸ் நாட் ஃபிட்டிங் ஃபார் அ ஃபூல். அது முட்டாள்களுக்கு அது உரியது அல்ல, முட்டாள்களால் அதை கையாள முடியாது என்பது உண்மைதான். அப்போ செல்வத்தை கையாள்வது, அது செல்வத்தில் வாழ்வது என்பது ஒரு ஞானத்தின் பாதையாக எது இருக்கிறது, அது ஒரு விவேகத்தின் விளைவுதான் செல்வம். ரிச்னஸ் இஸ் a result of wisdoms. கடவுளுடைய வார்த்தையினுடைய ஞானமும் வெளிச்சமும் உங்களிடத்தில் வரும் பொழுது, ஹேண்டில் வெல்த், நீங்கள் செல்வங்களை உங்களால் கையாள முடியும். ஞானவான்களுடைய வாசஸ்தலத்தில் வேண்டிய திரவியங்கள் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். ஞானத்துக்கும் செல்வத்துக்கும் இருக்கிற தொடர்பை பாருங்க. There is a precious treasure and oil in the house of the wise who prepare for the future, but a short sight and foolish man swallows it up and wastes it. மூடனோ அதை என்ன பண்றான்? செலவழித்து போடுகிறான். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவான்களுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. ஸோ ஒருத்தன் ஞானவானாக இருக்கிறான்னா அவன் கையில், அவன் வீட்டில், அவன் வாழ்க்கையில் வேண்டிய திரவியம், ட்ரெஷர்ஸ் எல்லாமே அவன்கிட்ட இருக்கும். ஞானவான் கையில் இருக்கும் செல்வம்னு வேதவசனம் சொல்லு.